கல்வி சுடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனல் இதுவரையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம எப்படிலாம் வீடியோ போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் பேப்பர் கோட் 65 அது ரிலேட்டடான கொஷின்ஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளிகளுக்கு தரம் உயர்த்தி அனுமதி ஆணை வழங்கும் அலுவலர் பள்ளிக்கல்வி இயக்குனர். அடுத்தது பாருங்க, தனியார் அங்கீகாரம் பெற்ற அனைத்து பள்ளிகளும் வைப்பு தொகையாக NSC பத்திரம் மூலம் எத்தனை ஆண்டுகள் வைக்கப்பட வேண்டும்? 7 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, அங்கீகாரம் பெற்ற பள்ளியின் கல்வி முகமையும் பள்ளிக்குழு இவற்றின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், பள்ளிக்குழு அப்படின்னா 3 ஆண்டுகள். அடுத்தது, தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகள் எவ்வளவு தொகை சேமிப்பு தொகையாக வங்கியில் பராமரிக்க வேண்டும்? அதில் ஆப்ஷன் டி, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களின் 1 மாத ஊதியம். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் ஆண்டாய்வு அல்லது பணியிட அனுமதி வழங்கும் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் பள்ளி மானியம் பள்ளி விதி 1977 நிரந்தர அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் தொடர் அங்கீகாரம் பெற விண்ணப்பம் செய்வது எப்போது? விண்ணப்பிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பள்ளிகள் தற்காலிக அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் தொடர் அங்கீகாரம் பெற எப்போது விண்ணப்பிக்க வேண்டும்? அங்கீகாரம் முடிவடையும் தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு முன்னர். ஒரு தனியார் பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு அதிகார அமைப்பிடம் இருந்தும் தடையில்லா சான்று பெறுதல் வேண்டும். மாவட்ட தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவ மாணவியரின் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு மேல்நிலை கல்வி நிறைவின் போது வழங்கப்படுகிறது? தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனம். அடுத்த கேள்வி, பின்வருபவர்களில் ஒருவர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக நியமிக்கப்படுவதில்லை. உடற்கல்வி ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனியார் மெட்ரிக் பள்ளிகள் துவங்கவும் தரம் உயர்த்தவும் அதிகாரம் படைத்தவர் தனியார் பள்ளிகள் இயக்குனர். மெட்ரிக் பள்ளிகளுக்கு கட்டிட உறுதி சான்றிதழ் வழங்கும் அலுவலர் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர். மெட்ரிக் பள்ளிகளில் கட்டிடங்கள் தரைத்தளத்துடன் எத்தனை தளத்துடன் இயங்கலாம்? தரைத்தளம் பிளஸ் 2 தளங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரும் அதுக்கு மேலே இருக்கிற 2 ஃப்ளோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெட்ரிக் பள்ளிகள் வகுப்பறை முன் எந்த அகலத்திற்கு மூடிய தாழ்வாரம் இருக்க வேண்டும்? 1.8 மீட்டர். மெட்ரிக் பள்ளிகளில் நூலகங்களில் குறைந்தது எத்தனை புத்தகங்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் இருக்க வேண்டும்? 3000. எந்த ஆண்டு வரை மெட்ரிக் பள்ளிகள் சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இருந்தன? 1978. மெட்ரிக் பள்ளிகளில் மாடிப்படிகள் டேஷ் மீட்டர் அகலமுடைய அவசர கால படிக்கட்டு இருக்க வேண்டும்? 1.5 மீட்டர். பொது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து ஒரு பகுதி இறுதி முன்பணம் பெற குறைந்தபட்சம் டேஷ் ஆண்டுகள் பணி நிறைவும் அடுத்தடுத்த பகுதி இறுதி முன்பணம் பெற டேஷ் இடைவெளி இருத்தல் வேண்டும்? 15 ஆண்டுகள் பணி நிறைவும் 1 ஆண்டு இடைவெளியும் இருத்தல் வேண்டும். அடுத்தது, 1/4/2003க்கு முன்னர் அரசு பணியில் GPF சேர்ந்தவர் 1/4/2003க்கு பின் வேறு முறையில் பதவியில் நியமனம் செய்தால் GPF-இல் தொடரலாம் என்பது சரி. மறு நியமனத்தில் வழங்கப்படும் ஊதியம் மறு நியமன ஊதியம், கடைசி மாத ஊதியம்,
மறு நியமன ஊதியம் சமம் கடைசி மாத ஊதியம் மைனஸ் ஓய்வூதியம். அடுத்தது பராமரிப்பு மானியம் என்பது டேஷ் ஆக இருக்கும். இது மதிப்பீடு செய்யப்பட்ட ஊதியத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது. 2%. கூடுதல் ஓய்வூதியம் கூடுதல் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியான வயது டேஷ் முதல் ஆரம்ப கூடுதல் தொகை டேஷ் சதவீதம் ஆகும். 80 முதல் 20% வரை. குடும்ப பாதுகாப்பு நிதி FBF பிடித்தம் அலுவலர் பணி நீக்கம் ஊதியமில்லா விடுப்பில் இருந்தாலும் பிடித்தம் செய்யலாம் என்பது கரெக்ட், சரி. FBF சேர்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் நபர்கள் ஃபாதர்ஸ் அண்ட் நன், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள். தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை தமிழக பள்ளிக்கல்வித்துறை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012-2013 கல்வியாண்டு. பள்ளி மேலாண்மை குழுவில் இடம்பெற வேண்டிய பெண் உறுப்பினர்களின் சதவீதம் 50%. சாரண மற்றும் சாரணியர் இயக்கத்தின் நிறுவனர் பேட்டன் பவுல். ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் பணி நியமனம் பெற செல்லுபடியாகும் காலம் 7 ஆண்டுகள். பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் பெற்றோர். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 முதல் 5 வகுப்பு வரை பாடத்திட்டத்தில் இடம் பெறாத பாடம் சமூக அறிவியல். அடுத்த கேள்வி, த ரெவன்யூ பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினர் சந்தாவில் இருந்து பெறப்பட்ட வருவாய் பங்கீடு 5%. இந்த பள்ளிக்கு பள்ளி மானிய உதவி விதிகள் பொருந்தாது. ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள். அடுத்த கேள்வி, மானியம் பெறுவதற்கான பட்டியலில் மேலொப்பமிட வேண்டிய அலுவலர் டேஷ் உதவி பெறும் உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளுக்கு மாவட்ட கல்வி அலுவலர். ஒரு கல்வி நிறுவனம் முந்தைய கல்வியாண்டில் எத்தனை நாட்கள் பள்ளி வேலை நாட்களாக இருந்தால் மட்டுமே முழு மானியம் பெற தகுதியானவர்? 200 நாட்கள். ஸோ இந்த ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.